ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேங்கர்ஸ் ரேடார் யூடியூப் சேனல். வீடியோவில் இணைந்த அனைவருக்கும் பேங்கர்ஸ் ரேடார் யூடியூப் சேனல் சார்பாக மிக்க நன்றி. கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நாளைக்கு எல்லாருமே ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ்க்கு ரெடியாக இருப்பீங்க. ஸோ நாளைக்கு பிஓ ப்ரிலிம்ஸ் ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ண போகிற எல்லாருக்குமே எங்கள் டீம் சார்பாக ஒரு ஆல் த பெஸ்ட். சூப்பராக பண்ணிட்டு வாங்க அண்ட் முக்கியமாக சேஃபாக பண்ணிட்டு வாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அட்மிட் கார்டு அண்ட் ஐடி ப்ரூஃபும் 2 காப்பி எடுத்துகிட்டு போங்க. அதாவது அட்மிட் கார்டு 2 காப்பி எடுத்துகிட்டு போங்க அண்ட் ஐடி ப்ரூஃப் 2 எடுத்துகிட்டு போங்க வித் ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ். ஏன்னா இப்போ அங்கே போயிட்டு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் நம்ம கடைசி நேரத்தில் பேனிக் ஆகிடுவோம். ஸோ எங்கே ஜெராக்ஸ் சென்டர் இருக்குன்னு தேட முடியாது அண்ட் செகண்ட் ப்ரூஃப்க்கு நம்ம அலைய முடியாது. ஸோ அதுக்காக 2 எடுத்துன்னு போயிடுங்க. அண்ட் இன்னொரு என்னென்னா, இப்போ எல்லாருமே நாளைக்கு ஃபஸ்ட்டு ஸ்லாட் முடிச்சுட்டு நிறையா பேர் இவ்வளோ அட்டம்ஸ் போட்டோம் அவ்வளோ அட்டம்ஸ் போட்டோம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் போகிறவங்க யாருமே பேனிக் ஆகாதீங்க. உங்களோட பெஸ்ட் என்னவோ அதை போயிட்டு கொடுத்துட்டு வாங்க. அண்ட் முக்கியமாக அக்யூரஸியை மெயின்டைன் பண்ணுங்கள். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, ரீசனிங் அண்ட் மேக்ஸில் எல்லாருமே அக்யூரஸியை மெயின்டைன் பண்ணிவிடுவோம். பட் இங்கிலீஷில் நம்ம நிறைய அட்டம்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா போட்டு வந்துடும். ஸோ முக்கியமாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். இங்கிலீஷில் ஒரு 20 போட்டாலுமே அக்யூரேட்டாக போட்டு வர பாருங்கள். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட டெலிகிராம் சேனலில் டெய்லி குவிசஸ் அண்ட் வீக்லி குவிசஸ் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதை நீங்கள் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அதை ஜாயின் பண்ணுறது மூலமாக நீங்கள் டெய்லி குவிசஸ் அண்ட் வீக்லி குவிசஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம அக்டோபர் 2 கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் பவர் ட்ரெயின் இன் யூகே ஃபார் விச் ட்ரையல் பிகின்ஸ் ரீசென்ட்லி? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃப்ளெக்ஸ். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். பிரிட்டன் அவங்களோட ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் பவர் ட்ரெயினோட ட்ரையலை ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இது எந்த ஒரு விதமான ஹார்ம்ஃபுல் கேஸும் எமிட் பண்ணாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனை வச்சு இது எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் அண்ட் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஹைட்ரோஃப்ளெக்ஸ் ட்ரெயினோட ட்ரையல்ஸ் நியர்லி 2 years ஆகும் டெவலப்மெண்ட் முடிக்கிறதுக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நபார்ட் ஹேஸ் லான்ச் ரீஃபைனான்ஸ் ஸ்கீம் ஃபார் வாஷ் ப்ரோக்ராம் ஏர்ன் மார்க்ட் ஹவு மச் crore rupees ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 21? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 800 crore. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராமோட மெயின் எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சஸ்டெயினபிள் அண்ட் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை ரூரல் ஏரியாஸில் ப்ரமோட் பண்ணுறது தான் இதோட மெயின் எய்ம். அண்ட் இந்த வாஷ் ப்ரோக்ராமோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் சானிடைசேஷன் அண்ட் ஹைஜீன். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹூ ஹஸ் சைன்ட் MOU வித் HUL ஃபார் அன் end-to-end டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் ஃபார் ecosystem? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா SBI. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இவங்களோட மெயின் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி HUL டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ரீட்டைல் ஈகோசிஸ்டத்துக்கு டிஜிட்டைஸ் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான் இவங்களோட மெயின் எய்ம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் கிரெடிட்டை ஈஸியாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணோம் சேனல் பார்ட்னர்ஸ்க்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் UPI பேஸ்ட் பேமெண்ட் சொல்யூஷன்ஸும் POS டெர்மினல்ஸும் ரீட்டைலர்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் ப்ரொவைட் பண்ணுறது தான் இவங்களோட இன்னொரு எய்ம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, a new family of bony freshwater fish has been discovered from paddy fields of which state? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரளா. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, which state recently joined one nation one ration card scheme? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இந்த ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு ஸ்கீமை யார் லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி K. பழனிசாமி அவர்கள் தான் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஸ்கீம் கீழே ஃபேமிலிஸ் வித் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் அந்தியோதயா அண்ணா யோஜனா ரேஷன் கார்ட்ஸ் இருக்கிறவங்க TNலேருந்து அண்ட் இவங்க இந்த பொருள்லாம் ரேஷன் கார்டுக்கு வர பொருள்லாம் அதர் ஸ்டேட்ஸில் போய் வாங்கிக்கலானும் அண்ட் அதர் ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்க TNல ரிசீவ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க.
இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the new development bank NDB has approved how much loan for the Delhi Ghaziabad Meerut Regional Rapid Transit System RRTS project. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா $500 million. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, who has launched its nationwide Make Small Strong campaign to help and support small business. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் இந்தியா. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, RBI appointed a 3-member committee of directors in Dhanlaxmi Bank. The committee of directors has been constituted with whom as chairman? இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணிய ஐயர். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். இந்த கமிட்டி ஆஃப் டைரக்டர்ஸில் வந்து ஜி சுப்பிரமணிய ஐயர் வந்து சேர்மனாக இருப்பாருனோ, ஜி ராஜகோபாலன் நாயர் அண்ட் PK விஜயகுமார் வந்து மெம்பர்ஸாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் நான் வைலன்ஸ் இஸ் மார்க்ட் ஆன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 அக்டோபர். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். இந்த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் நான் வைலன்ஸை வந்து என்னைக்கு மார்க் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, காந்திஜியோட பர்த்டே அன்னைக்கு, அதாவது அக்டோபர் 2 அன்னைக்கு. மகாத்மா காந்திஜி யாருன்னு பார்த்தீங்கன்னா, லீடர் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட் அண்ட் பயோனியர் ஆஃப் ஃபிலாசபி அண்ட் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் நான் வைலன்ஸ். இந்த டே வந்து ஃபஸ்ட்டு எப்போ மார்க் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 2007 யாருன்னு பார்த்தீங்கன்னா UN. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, NTPC signed MOU with Power Ministry for setting key targets for financial year 2020-21 under excellent category include how much BU of electricity generation? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 340. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். இந்த கீ டார்கெட்ஸ் ஃபார் 2020-21 அண்டர் எக்ஸலண்ட் கேட்டகரி வந்து என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 340 BU ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன், 15 MMT ஆஃப் கோல் ப்ரொடக்ஷன், ₹21,000 crores ஆஃப் கேபெக்ஸ் அண்ட் ₹98,000 crores ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, who signs MOU with CSIR to collaborate in the area of carbon capture, utilization and storage? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். டாடா ஸ்டீலும் CSIRம் வந்து கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. எது ரிலேட்டடானு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆக்சிலரேட்டிங் டெவலப்மெண்ட் அண்ட் டிப்ளாய்மெண்ட் ஆஃப் CCUS டெக்னாலஜிஸ் இந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரிங்கிறாங்க. அண்ட் CSIR வந்து ஒரு நேஷ்னல் ஃபெசிலிட்டியை வந்து செட்டப் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க ஆன் CCUS. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாக்பூர்லன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, who signs MOU with Government of India for the year 2020-21 to achieve 9680 million units of electricity generation during the year under excellent category? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா SJVN. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். SJVNோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டார்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹2,880 crores அண்ட் டேர்ன் ஓவர் டார்கெட் எவ்வளோ வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா ₹2,800 crores. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விச் ஸ்டேட் டாப்ட் இன் எக்கனாமிக் அஃபென்சஸ் வித் 26,920 cases registered in 2019 according to the NCRB reports? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். NCRB ரிப்போர்ட்ஸ் படி மகாராஷ்டிராவோட ரெஜிஸ்டர்டு எக்கனாமிக் அஃபென்சஸ் கேசஸ் வந்து 2019 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறாங்க 2018 கம்பேர் பண்ணும்போது. ஸோ 2019 எவ்வளோ கேசஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15,686 கேசஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்குங்கிறாங்க. அண்ட் 2018 எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 14,854 கேசஸ்ங்கிறாங்க. அண்ட் 2017 வந்து 13,941 கேசஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க.
அண்ட் ராஜஸ்தான் தான் வந்து இந்த எக்கனாமிக் அஃபென்சஸ் கேசஸில் வந்து டாப்பில் இருக்கான்னு சொல்கிறாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 26,920 கேசஸ் வந்து 2019 வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்குங்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, voters of which country rejected a proposal to end an agreement with the European Union that allows the free movement of people? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்ட். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, which of the following company has partnered with the third party online platforms such as Instamojo, Zoho, Swiggy and Dunzo to help small and medium business? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூகுள். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, who among the following has been appointed India's next ambassador to the Kingdom of Cambodia? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவ்யானி உத்தம் கோப்ராகேட். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, who among the following has been nominated by the industry body CII as the chairman of its PSC council? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனில்குமார் சௌத்ரி. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, in October 2020 fast moving consumer goods FMCG Hindustan Unilever has tied up with which of the following banks for providing easy access credit to small retailers? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா SBI. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, in October 2020 which of the following companies has appointed Air Chief Marshal retired B.S. Dhanova as a non-executive and independent director on the company's board? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டோ கார்ப். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, in October 2020 Chennai startup Agnikal Cosmos has signed a deal with which of the following company to test launch their Agniban rocket? இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா அலஸ்கா ஏரோஸ்பேஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, in October 2020 Vijay Vardhan has been appointed as new chief secretary of which of the following states? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, in October 2020 the Goa government announced its ambitious program Atmanirbhar Bharat Swayambhurna Goa to make villages self-reliant. The program will be implemented in how many phases? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 phases. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, in October 2020 who among the following has inaugurated the Bapu Museum in Vijayawada? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா YS ஜெகன்மோகன் ரெட்டி. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் மினிஸ்டர் DV Sadananda Gowda launched the home delivery facility of fertilizers for farmers in which of the following states? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, businessmen from which country along with India has set up the INSAM Chamber of Commerce non-government non-profit organization? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொமாலியா. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, which city received the UNESCO award for its innovative, intelligent, networked and expressly sustainable housing policy in 2020? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வியன்னா. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைம் சென்டர் ஃபார் லேர்னிங் லிமிடெட் TCLL has signed an MOU with which sports authority of India?
இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா குஜராத். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். இவங்க வந்து பர்சனாலிட்டி அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் வந்து கொடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பைரிங் அத்லீட்ஸ்க்கு வந்து கொடுக்க போகிறாங்க. அண்ட் எந்த ஸ்டேட்லன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில். அண்ட் இந்த ட்ரைனிங் வந்து எவ்வளோ பேருக்கு வந்து கொடுக்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா 2000 யங் அண்ட் ஆஸ்பைரிங் அத்லீட்ஸ்க்கு வந்து கொடுக்க போகிறாங்கிறாங்க. அண்ட் எந்தெந்த ஏரியாவில் வந்து குஜராத்தில் கொடுக்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா நாடியாட், ஆனந்த், தப்பி, போர்பந்தர், சூரத் அண்ட் ஹிமாத் நகர் இந்த ஏரியாஸில் தான் வந்து கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதானி கிரீன் எனர்ஜி ஹேஸ் கம்ப்ளீட்டட் த அக்விசிஷன் ஆஃப் how many megawatts operating solar energy assets from SL Green Energy and SL Infra projects. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 205 மெகாவாட்ஸ். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். இந்த அசட்ஸ்லாம் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபில், கர்நாடகா அண்ட் உத்தரப்பிரதேஷில். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா who has been appointed as CEO of Lantus Technologies. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அருண் சிங். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். அருண் சிங் வந்து அவரோட சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னி வந்து ஏர்ன்ஸ்ட் அண்ட் யங் எல்எல்பியில் இருந்ததுக்கப்புறம் இங்கே லேண்டஸில் வந்து அவர் வந்து ஜாயின் பண்ண போகிறாரு. அண்ட் ஏர்ன்ஸ்ட் அண்ட் யங் எல்எல்பியில் வந்து என்னவா இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அண்ட் அமெரிக்காஸ் அட்வைசரி ரிஸ்க் லீடர் ஃபார் சைபர் செக்யூரிட்டியில் இருந்திருக்காரு. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா விச் சிட்டி ஹேஸ் ஸ்டார்டட் மொபைல் கோவிட் டெஸ்ட் சென்டர்ஸ் இன் ஆர்டர் டு ஸ்டாப் த ஸ்ப்ரெட் ஆஃப் கொரோனா வைரஸ் இன் த சிட்டி. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாக்பூர். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். இந்த ஃப்ளீட் ஆஃப் 12 பஸ்ஸஸ் வந்து சிவிக் பஸ் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியில் இருக்குது. இதை தான் வந்து இவங்க வந்து ஸ்வாப் கலெக்ஷன் சென்டர்ஸாக வந்து மாற்றிருக்காங்கிறாங்க. அண்ட் இந்த ஸ்வாப் கலெக்ஷன் சென்டர்ஸில் வந்து ஒரு டாக்டர், நர்ஸ் அண்ட் சானிடரி ஸ்டாஃப் வந்து இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெஹிக்கிள் வந்து ஒவ்வொரு ஜோன் ஆஃப் த சிட்டிலையும் வந்து போய் விசிட் பண்ணி அக்ரெசிவாக டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா த நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் நேச்சுரோபதி, the Regional Outreach Bureau Maharashtra and which states or union territories Ministry of Information and Broadcasting is organizing a 48-day long series of webinars starting on 2nd October 2020 on Gandhi Jayanti. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவா. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். இந்த வெபினார் வந்து டெய்லி பேசிஸில் வந்து 11 AM to 12 noon வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை வந்து ஃபேஸ்புக்லேயும் வந்து இந்த வெபினார்ஸ் எல்லாம் பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து எந்த தீம் பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி த ஹீலர் தீம் பேஸ் பண்ணி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜிதேந்திர சிங் அன்வீல் 23 ரோட் அண்ட் பிரிட்ஜ் ப்ராஜெக்ட்ஸ் இன் விச் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட் வந்து 15 ரோட்ஸ் வந்து பில்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. எந்த இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா கீழே. அண்ட் இதை வந்து ஃபார் எல்லா விதமான வெதர் கனெக்டிவிட்டிக்கும் வந்து சப்போர்ட் ஆகிற மாதிரி கட்ட போகிறாங்கிறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் 8 பிரிட்ஜஸ் வந்து பீப்புளோட கனெக்டிவிட்டிக்காக இவங்க வந்து கட்ட போகிறாங்கிறாங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து எவ்வளோ பீப்புளை வந்து பெனிஃபிட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 35,000 பீப்புள் வந்து பெனிஃபிட் ஆவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா விச் கவர்மெண்ட் ஹேஸ் அனௌன்ஸ்ட் 25% கட் இன் ஸ்கூல் ஃபீஸ் ஃபார் த கரண்ட் அகாடமிக் இயர். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குஜராத். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். இந்த ஒரு டிசிஷன் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கோவிட் டைமில் வந்து ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த 25% ஃபீஸ் கட் வந்து டியூஷன் ஃபீஸில் இருக்கணும். அண்ட் இது வந்து எல்லா ஸ்கூல் போர்ட்ஸ்க்கும் அப்ளிகபிள், லைக் சிபிஎஸ்சிக்கும் அப்ளிகபிள்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து 100% ஃபீ வெய்வர் வந்து
அதர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. லைக் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஸ்போர்ட்ஸ், லைப்ரரி அண்ட் கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டிஸ், இதுக்கெல்லாம் வந்து 100% வந்து ஃபீ வைவர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் ஹேஸ் ஆடட் ஏர் பபிள் அரேஞ்ச்மெண்ட் வித் கென்யா அண்ட் விச் அதர் கண்ட்ரி ரீசென்ட்லி? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூட்டான். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். இந்தியா வந்து இதே மாதிரி சிமிலர் ஏர் பபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸை வந்து வேரியஸ் கண்ட்ரீஸோட வந்து பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சில கண்ட்ரீஸ் எதுன்னு பார்க்கலாம். யூஎஸ், யூகே, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், ஆப்கானிஸ்தான், பஹ்ரைன், கனடா, இந்த மாதிரியான கண்ட்ரீஸோட ஒரு சில கண்ட்ரீஸோட வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கண்ட்ரீஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the government is going to borrow how much crore rupees in the second half of the current fiscal, which is 36.16% of total borrowing to meet its expenditure requirement. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4.34 lakh crores. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். முன்னாடி வந்து கவர்மெண்ட் வந்து எவ்வளோ பாரோ பண்ண போகிறோம் இந்த பட்ஜெட்லன்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா 7.8 lakh crore rupees வந்து பாரோ பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த கோவிட் ப்ராப்ளம்னால அவங்க பாரோயிங் டார்கெட்டை வந்து 12 lakh crore rupeesக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த 12 lakh crore rupeesக்கு வந்து ஏற்கனவே வந்து கவர்மெண்ட் வந்து 7.66 lakh crore rupees வந்து பாரோ பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த கரண்ட் ஃபிஸ்கலில் வந்து 4.34 lakh crores வந்து பாரோ பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திமோத்தி ராய் பாஸ்ட் அவே டியூ டு கேன்சர் ரீசென்ட்லி. ஹீ இஸ் ஃப்ரம் விச் கண்ட்ரி? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு பர்சன் வந்து இந்த ஹெச்ஐவி வைரஸ்லேருந்து க்யூர் பண்ணப்பட்டார்னு சொல்கிறாங்க. இவர் என்னவா சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா பெர்லின் பேஷண்ட்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இவர் வந்து இப்போது கேன்சரால் இறந்து போயிட்டாங்கன்னு வந்து இன்டர்நேஷ்னல் எய்ட்ஸ் சொசைட்டி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட நம்ம அக்டோபர் 2 கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பேங்கர்ஸ் ரேடார் யூடியூப் சேனல் டீம். நன்றி, பை பை, டேக் கேர்.